இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழித்தே கர்த்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து தேவனை ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுவேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிதான கிருபைகளை தருகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக புலம்பல் 3 அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. எவைகள் காலைதோறும் புதிதா இருக்குன்னு சொல்லி முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறதாம். ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் வேதத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியே வந்து வனாந்தர வழியாய் கானானுக்கு நேராய் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அவளுக்கு ஆகாரத்தை எப்படி எங்கு கிச்சன் ரெடி பண்ணி அல்லது எங்க அடுப்பு வைத்து எங்க விறகு போட்டு அது வாய்ப்பே கிடையாது. அப்படி செய்வார்கள் என்று சொன்னால் விறகு பொறுக்க வேண்டும், அடுப்பு ரெடி பண்ண வேண்டும், பாத்திரங்கள் வேண்டும், எல்லாம் பண்ண வேண்டும். பிரயாணம் பண்ணவே முடியாது, போய் கானானை அடைய முடியாது. ஆண்டவர் பிரயாணத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் அந்த ஜனங்களோ வனாந்தரத்திலே புசித்து குடித்து வெறிக்க தான் விரும்பினார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒவ்வொரு நாளும் காலையிலே மன்னான்ற ஒன்றை அவர்களுக்கு கொடுக்கிறார். அது எப்படி இருக்கும்னா வெண்மை நிறமாய் கொத்தமல்லி அளவா இருக்குமா, தேனிட்ட பணியாரத்தை போல ருசியா இருக்குமா, அதை கொடுத்தார். அது காலையிலே போய் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அது வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 16:21 அதை வாசிக்கலாம். காலை நேரம் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நேரம். நம்முடைய மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். இரவு தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து சரீரமும் அமைதியா இருக்கும், சிந்தையும் தெளிவா இருக்கும், குழப்பங்கள் இன்றி. அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்றாரு. ஆண்டவர் சமூகத்துல காலையில எழுந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக அந்த நாளுக்குரிய கிருபை கொடுப்பாராம். ஒவ்வொரு நாளும் புதிதான கிருபைன்னு வேதம் சொல்லுகிறது. நேற்று அல்லது முன்பு எனக்கு கிருபை கிடைச்சது ஆண்டவர் பண்ணாருன்னு சொல்லி அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாக வைத்திருக்கிற மன்னாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் புதிதான். இன்று எடுத்ததை நாளைக்கு வைக்க முடியாது, முடிந்துவிடும், அவ்வளவுதான். யோசித்து பாருங்கள். அவ்வண்ணமாகவே தேவன் ஒவ்வொரு நாளும் புதிதான கிருபையை வைத்து அதை பெற்றுக்கொள்வோமானால் அந்த நாள் உண்மையாகவே புதிய ஆரம்பமாய் புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அல்ல புதிய நன்மையினால் நிரப்பப்படுகிற நாளாகத்தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காடு பகுதியில் அந்த காட்டுவாசி ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு போகும்போது ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை பயன்படுத்துவார்களாம். அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு விதமான ஆடைகளை அணிவது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஏன் என்று சொன்னால் அது எல்கை விட்டு வேற ஒவ்வொரு பகுதியில் போகும்போது அதனுடைய வெதர், இந்த சில்னஸ் வித்தியாசமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல மிருகங்கள், அந்த காட்டுக்குள்ள வித்தியாசமான மிருகங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்குமா. பெரிய வகை மிருகங்கள் வரும்பொழுது தங்களை தாக்கி விடக்கூடாது என்று அதனிடத்தில் தப்புவிக்க அல்லது அதன் வேட்டையாட அதற்கேற்ற பெரிய ஆயுதங்கள். சிறிய விதமான சிறிய ஆயுதங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே விதமாக அவர்கள் இது பண்ணுவதே இல்லை. காலையில் அவர்கள் புறப்படும்போது அதிலே வித்தியாசத்தை பார்க்க முடியுமா. அதே போலதான் ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபையை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் வித்தியாசமான பிரச்சனைகள், பிரயாணப்படுகிற பாதைகள் வித்தியாசமான பாதைகள், வித்தியாசமான அனுபவங்கள். அதனால்தான் காலையில நமக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த நாளுக்குரிய பிரச்சனையை எளிதில் நாம் சந்திக்க முடியும், ஜெயிக்க முடியும், அன்றன்றைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். கிருபையை பெற்றுக்கொள்ளாம லேட்டா எந்திரிச்சு ஏதோ அவசரமா அப்படி ஓடி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும் என்று சொன்னால் அது பரிதாபமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நைட்டு 12-1 மணி ஆனாலும் இன்னைக்கு லேட்டா டின்னர் சாப்பிடுறது அப்படிதான், தூங்குறது காலையில தான். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்க முடியும்? கிருபை இன்றி தொடங்குகிற ஒன்று அது வேதனையான ஒன்றாகத்தான் இருக்கும். வேதம் சொல்லுகிற நிர்மூலமாக இருக்க அப்படியே கிருபை. அப்படி கிருபை இருந்தா பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்பற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுப்போம், சூழ்நிலை யோசிப்போம். காலை நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. கொஞ்ச நேரம் யாராக இருந்தாலும் சரி. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருக்குமே மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர். நல்லவங்களும் இருந்தாங்க,
அதுல துரோகம் பண்றவங்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க, கீழ்ப்படியாதவங்களும் இருந்தாங்க. கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்தது போல கிருபை எல்லாருக்குமே மனுக்குலத்திற்கு வச்சிருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் அதிகாலை எழுந்து, ஏசப்பா இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்து விட்டு போங்க. கிருபை நிச்சயமாக உங்களை நிரப்பும். அந்த நாள் முழுவதும் கிருபை பொழிந்த நாளாய், ஜெயம் எடுக்கிற நாளாய், சத்துருவை ஜெயிக்கிற நாளாய், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகிற நாளா இருக்கும். விபத்துகளின்றி கர்த்தர் பாதுகாக்கிறது நீங்க பாப்பீங்க. ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையை புதிதா வச்சிருக்கிறீங்க. ஆனா அதனுடைய மேன்மை அறியாம நாங்கள் காலை தினத்தில் உடைய பாதத்திலே காத்திருக்காமல் எங்களுடைய வேலை, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பாடுகள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு சாயங்காலம் கண்ணீரோடு திரும்பி வருகிறோம். இன்னைக்கு அடி வாங்கிட்டோம், இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னைக்கு தோல்வியில் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு பிசினஸ் ஆகல, நஷ்டம் ஆயிடுச்சு, பலவித காரியங்களை சொல்லுகிறோம். அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்க கிருபையினால் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. காலையிலே எழுந்து விட பாதத்துல கொஞ்ச நேரமாவது செலவழிக்கக்கூடிய கிருபையும் பாக்கியத்தும் தாங்கப்பா. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாவித நன்மைகளால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்களா அல்லது ஃபேஸ் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? ஒன்றை செய்யுங்க. காலையில் எழுந்து ஏசப்பா உடைய கிருபையினால் நிரப்புங்கன்னு காலையிலே கேளுங்க. அந்த கிருபை என்ன நிரப்போம். நீங்க போய் பாருங்க, அந்த நாள் முழுவதுமே வித்தியாசமான நாளா இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே.